ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு கம்மிங் எபிசோட் ரொம்பவே தரமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ராஜி அண்ட் ரஞ்சிதா கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இப்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக நகர்த்திட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். மல்லி அவங்க வீட்டில் போய் உட்காருவாங்கன்னு யாருமே நினைக்கல. ஏன்னா அவங்க போல்டாகவே இல்லாத மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப எப்போ பார்த்தாலும் அழுகிறது, கோயிலுக்கு போறது, நான் விட்டு பிரிறேன்னு சொல்லி புலம்புறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே இப்போ எபிசோட்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போல்டான தரமான மல்லியை இப்போ ரீசன்ட் டேஸ்ட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எபிசோட்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க லைஃபே போயிடும் அப்படிங்கறதுக்காக தரமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கதிரேசன் பேசுறது, அந்த ரஞ்சிதா கதிரேசன் பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுட்டு கண்டிப்பா அதை ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்கறது, இவங்க ஜஸ்ட் அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. கதிரேஷன் அண்ட் நிஷா கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ராஜி அண்ட் ரஞ்சிதா பேசிட்டு இருக்காங்க. மெயினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல விஜய்க்கு பாதகமா தான் இவ பதில் சொல்வா. கண்டிப்பா விஜய் தான் அவங்க ரேணுகாவை கொலை பண்ணா அப்படிங்கிறது ரஞ்சிதா சொல்லுவா அப்படிங்கிறது ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. ஸோ அது கண்டிப்பா மல்லி பார்த்துருப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அதை ஒரு வீடியோ எடுத்தும் வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனால் நம்மளுக்கு காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது மல்லி மூஞ்சில பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டெரரா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே மல்லி நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மல்லி கிட்ட இருந்து அதை வாங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லி மறைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அது சத்தமே இல்லாமல் அது பத்திரமா வச்சுட்டு அந்த கோர்ட்டில் கோர்ட்டில் வக்கீல் கிட்ட இந்த ஆதாரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க ஈஸியாக விஜய் எந்த தப்பும் பண்ணலை. ஸோ இவங்க தான் ட்ராமா பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரஞ்சிதாவை சொல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் மல்லியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடவுள் சொன்ன மாதிரி கடவுளை மட்டும் நீ நம்பு, மனுஷங்களை நம்பாத அப்படிங்கிறது அழகா இப்போ மல்லி காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஜூஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திடகாட்டமா இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களும் மனுஷங்க தானே, ஸோ பசி எடுக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஜூஸ் அவங்களே போய் ப்ரிப்பேர் பண்ணதுலையும் அவங்க இவங்களுக்கு சதி வேலை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு கதிரேசன் வந்ததை பார்த்துட்டாங்க. அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்க கண்ணுல கதிரேசன் பட்டதுனால என்னதான் இவங்க போய் சொன்னாலும் அது மல்லி கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அது டைரக்டாவே பார்த்துட்டாங்க. இனி அவங்க எப்படி கையாளணுமோ அது பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நான் காமிச்ச மாதிரி மல்லி பாத்தீங்கன்னா தெக்க திணறி அந்த நீந்தி வராங்க. அதுக்கு விஜயும் ஹெல்ப் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்டங்களை அவங்க தாண்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க லைஃபே போற கட்டத்திலயும் வந்தாச்சு. ஸோ இனியாவது நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை அவங்களே நீந்தி வர மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணதான் செய்வாங்க. கூடி விரைவிலே மல்லி விஜய் எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சாட்சிகள் வேணும். சும்மா கோர்ட்ல நின்னா என்னதான் வித்யாம்மா வாதானாலும் செஞ்சாலும் ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஆதாரம் இருந்தா மட்டும்தான் இது ஒரு பொய்யான கேஸ் அவங்க ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு விஜய் அங்கிருந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கேஸுக்கான துடுப்புகள் எல்லாமே மல்லிக்கு கையில கிடைச்சிட்டு அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாம அழகா கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி நடந்தா நீங்க நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.